சொந்த வீடு வாங்குவது பலரின் நீண்ட நாள் கனவாக இருக்கிறது. அந்த கனவை நனவாக்கும் பயணத்தில் முதலில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சமாக ஹோம் லோன் வட்டி விகிதம் அமைகிறது. வட்டி விகிதத்தில் ஏற்படும் சிறிய மாற்றமே கூட நீண்ட காலத்தில் மாதத்தவணை அதாவது இஎம்ஐ மற்றும் மொத்த கடன் செலவை கணிசமாக உயர்த்தும். இதன் காரணமாக நடுத்தர வர்க்க குடும்பங்கள் வீட்டுக்கடன் பெறும்போது வங்கி தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்துகின்றனர். இந்நிலையில் அரசு வங்கிகள் மீண்டும் ஹோம் லோன் பெறுவோரின் முக்கிய தேர்வாக மாறி வருகின்றன. தெளிவான விதிமுறைகள், மறைமுக கட்டணங்கள் இல்லாத நடைமுறை மற்றும் நீண்ட கால நம்பகத்தன்மை ஆகியவை இதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. தனியார் வங்கிகளுடன் ஒப்பிடும்போது அரசு வங்கிகள் வட்டி விகித குறைப்பு சலுகைகளை விரைவாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்ப்பதாகவும் பொதுவாக கருதப்படுகிறது. தற்போதைய சந்தை நிலவரத்தின் அடிப்படையில் சில அரசு வங்கிகள் ஏறக்குறைய 7% வட்டி விகிதத்தில் ஹோம் லோன் வழங்கி வருகின்றன. அதில் பேங்க் ஆஃப் இந்தியா சுமார் 7.10% வட்டியில் கடன் வழங்குகிறது. கனரா வங்கி இதனைத் தொடர்ந்து சுமார் 7.15% வட்டியில் ஹோம் லோன் வழங்குகிறது. நாடு முழுவதும் பரந்த கிளை வலையமைப்பை கொண்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 7.25% வட்டி விகிதத்தில் கடன் வழங்கினாலும் பாதுகாப்பு மற்றும் சேவை நம்பகத்தன்மை காரணமாக பலர் அதனை தேர்வு செய்கின்றனர். அரசு வங்கிகளின் மற்றொரு முக்கிய பலனாக வெளிப்படைத்தன்மை குறிப்பிடப்படுகிறது. கடன் செயலாக்க கட்டணங்கள் குறைவாக இருப்பதுடன் பண்டிகை காலங்களில் செயலாக்க கட்டணம் விலக்கு போன்ற சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் ஆர்பிஐ ரெப்போ வட்டி குறையும் போது அதன் பயனை வாடிக்கையாளர்களுக்கு விரைவாக வழங்குவதிலும் அரசு வங்கிகள் முன்னிலையில் உள்ளன. அதே நேரத்தில் குறைந்த வட்டி விகிதத்தில் ஹோம் லோன் பெற கிரெடிட் ஸ்கோர் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாக 750 அல்லது அதற்கு மேற்பட்ட சிபில் ஸ்கோர் இருந்தால் சிறந்த வட்டி விகிதம் கிடைக்கும். ஸ்கோர் குறைவாக இருந்தால் வட்டி உயர வாய்ப்புள்ளது. எனவே ஹோம் லோன் எடுப்பதற்கு முன் கிரெடிட் ஸ்கோரை கவனிப்பது அவசியமாகிறது.